எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. நேர்களே வணக்கம். இது சாணக்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். அப்படியே டைம் டிக் 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 டிக்னு எண்ணிக்கொண்டிருக்கிறது. இன்னும் சரியா சொல்லணும்னா இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து ஒரு 12.5 மணி நேரம் இருக்கிறது வாக்கு எண்ணிக்கை தொடங்குவதற்கு. 8 மணிக்கு சரியா வாக்கு எண்ணிக்கை துவங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள், பின்னர் 8:30 மணிக்கு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா இவிஎம் மிஷின்ஸ் வந்து எண்ணப்பட இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். 4 அடுக்கு பாதுகாப்பு, 5 அடுக்கு பாதுகாப்பு சில இடங்களில் அப்படின்னு 62 போலிங் ஸ்டேஷன்ஸ், போலிங் எண்ணக்கூடிய இடங்கள் இருக்கிறது. அதுல 4 அடுக்கு பாதுகாப்பு, 5 அடுக்கு பாதுகாப்புன்னு பாதுகாப்பு வலயத்தில் இருக்கிறது. கிரீன்வே சாலை, சித்தரஞ்சன் சாலை, பனையூர் அப்படின்னு பரபரப்பில் இருக்கிறது. நாம் தமிழோட எஃபர்ட் என்ன அப்படின்றதும் பார்க்க இருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, மேற்கு வங்கம், அசாம், பாண்டிச்சேரி, கேரளான்னு அங்கும் வந்து எத்திசையில் காத்திருக்கிறது. காங்கிரசுக்கு மறுவாழ்வு கிடைக்குமா அப்படின்ற கேள்விகளும் இருக்கிறது. கல்ச்சுரல் ரெனான்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கலாச்சார சீரமைப்பு அப்படின்றது மேற்கு வங்கத்தில் புத்துணர்வு பெறுமா, ஹிந்துத்துவாவிற்கு ஒரு பெரும் அலை வீசுகிறதா அப்படின்ற கேள்விகளுடன் மேற்கு வங்கம் பதிலுக்காக காத்திருக்கிறது. இது போன்ற பல விஷயங்கள் இருக்கிறது. எல்லோருடைய கேள்வியும் ஒரே விஷயத்தில் தான், அது என்ன, நாளைய தீர்ப்பு அப்படின்னு. இது கேட்டோன்னே விஜய் அவருடைய படத்தின் தலைப்பா அப்படின்னு வரும். இது போன்ற பல விஷயங்கள் இருக்கிறது. விஜயின் பட டைட்டில் மட்டுமல்ல, இந்த விஜய்க்கான நாளைய தீர்ப்பும் என்ன என்ற கேள்விகளும் இருக்கிறது. பதிலளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் நமது ஆசிரியர். வணக்கம் சார். 7 சென்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கிறது முதல்ல வேலை பார்க்காத விசிகா அப்படின்ற தலைப்புல திருமாவளவன் அவர்கள் சமீபத்துல பரபரப்பை 2 நாளா அடுத்தடுத்து பண்ணிட்டு இருக்காரு. வீடியோ ரூபத்திலும் இதிலும் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இதுல வந்து விசிகா நிர்வாகிகள் வேலை பார்க்கவில்லையா அப்படின்ற அளவிற்கு ஒரு பெரும் பூதத்தை கிளப்பியிருக்கிறார். அடுத்த கட்ட நகர்வுகள் போன்ற விஷயங்கள்லாம் விசிகாவை சுத்தி இருக்கக்கூடிய நிலைமையில இந்த விஷயம் வந்திருக்கிறது. நிர்வாகிகள் வேலை செய்யல, அதிருப்தி, இது போன்ற விஷயங்கள்லாம் கூட்டணி கட்சிகளை இப்போதே சொல்கிறதா? என்ன நிலைமை? நம்ம நாளைக்கு 8 மணிக்கு வந்து கவுண்டிங் ஆரம்பிக்குது. நம்ம லைவ் 7 மணிக்கு ஆரம்பிக்குது. அதனால வந்து கவுண்டிங் ஜஸ்ட் பிஃபோர் 7 மணிலேருந்து நம்ம விடிய இடைவிடாத நேரலை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டாருன்னா, ஆக்சுவலாக அவர் என்ன நினச்சி போடுவாருன்னா, நம்ம ஒரு குழப்பத்துக்கு தெளிவு கிடைக்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுவோம்ப்பா அப்படின்னு நினைப்பார். அப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் தான் பயங்கரமான குழப்பமே இருக்கும். அவர் வந்து ஆதவ அர்ஜுனா வந்து கட்சியில் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது விடுதலை சிறுத்தையில் இருந்தார். எல்லாருக்கும் வந்து ஒரு தாவேக்கா ஆதவ அர்ஜுனா ஞாபகம் இருக்கும். அவர் வந்து விசிகா ஒரு ஆதவ அர்ஜுனா தான் இருந்தார். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட போது அதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு பெரிய ஒரு லைவ்லே காரில் போய்கிட்டே வந்து ஒரு லைவ் கொடுத்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இந்த மாதிரி நீக்க நேர்ந்ததுங்கிறது ரொம்ப பெரிய சமாளித்து விளக்கம் கொடுத்து, ஒரு நல்லவர் வல்லவர், நம்மோட கடுமையாக உழைச்சார், நமக்கு நிறையா பண்ணார், எப்படி அறிமுகமாச்சு, திமுகவுக்கு எப்படி வேலை பார்த்தார், பார்லிமெண்ட்டுக்கு எப்படி முயற்சி பண்ணணும், பெரிய விளக்கம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. தாவேக்காலேருந்து விடுதலை சித்திலேருந்து ஆதவர்ஜுனா வெளியே போயிட்டாரா இல்லையா அப்படிங்கிற. அதை மாதிரி வந்து நேற்று அவர் வெளியிட்ட வீடியோ வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. என்ன சர்ச்சை ஏற்படுத்தியிருக்குன்னா, நிறைய கூட்டணி கட்சி தோழர்கள்ட்ட வந்து எங்களுக்கு தகவல் வந்தது, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க வேலை பார்க்கலன்னு அவரே சொல்றார். கூட்டணி கட்சிக்காரங்க என்கிட்ட சொன்னாங்க, எங்க கட்சிக்காரங்க வேலை பார்க்கலன்னு. அப்படி சொல்லிட்டு அதை வந்து பதிவு பண்ணி அதை என்டார்ஸ் பண்ணி இதை பற்றின விசாரணை நடத்தப்படும். ஆனால் வந்து நம்முடைய தேர்தல் கமிட்டி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தேர்தல் கமிட்டி இருக்குது, மாவட்டந்தோறும் கமிட்டி இருக்குது. அந்த குழுவினர் வந்து ஆலோசனை பண்ணி நம்ம வந்து என்ன செய்து பார்ப்பாங்கன்னு அவரே ஒரு அட்மிட் பண்ணிக்கிறார். அது வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்வலையில் ஏற்படுத்தி, கூட்டணி கட்சியெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க, இவங்கெல்லாம் சீட் வாங்குறதுக்கு மட்டும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க, ஆனால் சீட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வேலை பார்க்க மாட்டாங்க. இவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கும் திமுக உள்ளிட்ட பெரிய கட்சிகள் தான் வேலை பார்க்க வேண்டியிருக்கிறத தவிர திமுகவை இவர்கள் ஜெயிக்க வைக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா அது அவரே ஒப்புக்கொள்ளாரு, எங்களுக்கு நிறைய புகார் வந்துச்சுங்கிறாரு. அப்படிப்பட்ட விஷயத்தை பற்றி புகார் அவர் வந்து என்ன செஞ்சிருக்கலாம், ஆக்சுவலாக வந்து அப்படின்னா புகார் வரல, நாங்கள்லாம் ரொம்ப தோழமை. நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், பேனர்லேயே சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஏடிஎம்கே கேண்டிடேட் சொன்னார், எங்கள் கட்சிக்காரங்களை விட பயங்கரமாக வந்து பாஜகவும் அம்மா மக்கள் முன்னேற்றங்களும் வேலை பார்த்தாங்க சார், வந்து பச்சை தண்ணி பல்லப்படாமல் டீ காப்பி கூட காசு வாங்க வேலை பார்த்தாங்க சார். உங்களுக்கு தெரியும், நார்மலாக கூட்டணி கட்சியெல்லாம் இப்படி யாரும் காம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. காம்ப்ளிமெண்ட் பண்ணால் கூட ரொம்ப செலவு சார், என் கையிலேருந்து ஒரு 50 லட்சம் கொடுத்து 60 லட்சம் கொடுத்து இப்படி தான் மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. பட் வந்து அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் வேற இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக இந்த மாதிரி புகார் சொன்னதை அவரே ஒப்புக்கொள்கிறார். அந்த மாதிரி நடந்திருக்குங்கிறதுக்கு விசாரணை அமைக்கப்படும் சொல்றாரு. இல்லை நான் விசாரிச்சுட்டேன், இந்த மாதிரி எந்த புகாரும் இல்லைன்னு சொல்லாமல் ஒப்புக்கிறார். அப்போ வந்து கூட்டணி கட்சிகளுக்குள்ள உடன்பாடு எப்படி இருக்குங்கிற ரொம்ப தெளிவாக தெரியுது. இவர் மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும் வைகோ அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா தாவேகா வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸை ஏற்படுத்த போகுது,
ஒரு அதிசயத்தை ஏற்படுத்த போது சொல்றார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய திரு பே சண்முகம் வந்து எங்களை வந்து மதிக்கலைங்கிறதும் எங்களுக்கு வந்து நிறைவு இல்லைங்கிறதும் அது திமுகவுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப எல்லாருமே வந்து இந்த மாதிரி அதிருப்திக்குள்ள வெளிப்படையா பேச ஆரம்பிச்சாங்க. இதை விட முக்கியமான விஷயம் ஒன்று, கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னா, இந்த கேஸ் சிலிண்டருடைய வணிக சிலிண்டருடைய விலை உயர்வுக்கு கண்டனம் தெரிவிச்சு விசிகாவும் இடதுசாரி இயக்கங்களும் மட்டும் ஒரு போராட்டம் நடத்த போறாங்க 7ஆம் தேதி. திமுக கூட்டணியா இல்ல, அல்ல இவர்களும் இடதுசாரி. அப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிப்பேன், உங்களுக்கு நினைவுல இருக்கும், நமக்கு வந்து இவங்க தனியா ஒரு பழைய மக்கள் நல கூட்டணி அப்படியே போயிட்டே இருக்குது. அதுல பாஸா வந்து, அதாவது கூட்டணி கட்சிக்குள்ள உள்ள கூட்டணி, அந்த கூட்டணிக்கு பாஸ் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் தான் அது பாஸ். அதனால அவர் சொல்றபடிதான் மொத்தமா இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தாவேகா கூட போவாங்க. ஆனா போனா மொத்தமா போவாங்க, தனியா போக மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சி போலங்கனால அது மாதிரி அடைச்சிருச்சுன்னு பாக்கணும். அப்ப அந்த இப்பயுமே கூட திமுக கூட்டணியில் இருந்துகிட்டு திமுக கூட சேர்ந்து போராடாம, இல்லாட்டி திமுக போராட்டத்துக்கு காத்திருக்காம, இல்லாட்டி திமுக கேட்காம இவர்கள் வந்து ஒரு அறிவிக்கிறாங்கன்னு பாக்குறோம். அப்ப இந்த அளவுக்கு தான் அவங்களுடைய ஒற்றுமைங்கிறது. தனியா நம்ம வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா ஊடகங்கள்லாம் வந்து அதிமுக பாஜக கூட ஒற்றுமை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. நான் சொல்றது தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடக்க போறதுக்கு ஒரு 12 மணி நேரம் முன்னாடி நாங்க தனியா, அதாவது இடதுசாரி இயக்கங்களும் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு போராட்டம் நடத்த போறோம்னு அறிவிச்சிருக்காங்க. அப்ப வந்து அந்த கீழே கிரவுண்ட்ல ஒற்றுமை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை மேல் லெவல்ல பாத்தீங்கன்னா திமுக தலைவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒற்றுமை வந்து வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அது கலைஞர்கிட்ட இருந்து வந்தது. அப்படியே கொஞ்சம் குழாவி அன்பு செலுத்தி அவங்களை வந்து ரொம்ப நல்லா கவனிச்சு நம்ம பார்த்துருக்கோம். கலைஞரோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு சொல்லியிருக்கோம் நம்ம. ஆனா கீழ் லெவல்ல பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல இருக்கும். ஏடிஎம்கேல பயங்கரமா ஒண்ணு மண்ணா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, டிஎம்கேல வந்து இருக்காரு. அதற்கான ஒரு எடுத்துக்காட்டா தான் திருமாவளவன் நேற்று வெளியிட்ட வீடியோ வந்து இருக்கு. இது வந்து தாவேகாவுக்கு இந்த வாக்குகள் போயிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஆஸ் எக்ஸ்பெக்டட் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகிட்ட இருந்தோம், கட்சியில நம்ம வந்து பார்த்துருக்கோம். ரீஜனா சென்னை, நார்த் தமிழ்நாடு, டீப் சவுத், அந்த 3 மாவட்டங்கள் இது அதிகமா வந்து தாவேகாவுக்கு போயிருக்கும். ரிலீஜனா முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் ஓட்ல ஒரு 25 to 30% வரைக்கும் போயிருக்கும், ரெண்டு சேர்த்து உங்களுக்கு கணக்குல. கம்யூனிட்டியா பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் இருந்து அதிகமா போயிருக்கும். கட்சியா பாத்தீங்கன்னா நாம் தமிழர் இருந்து அதிகமா இருக்கும். இத மாதிரி ஒவ்வொரு கணக்குல வந்து போயிருக்கு. அப்ப கட்சியா ஒரு பாதிப்புனா நாம் தமிழருக்கு, சமூகமா பாதிப்புனா விடுதலை சிறுத்தைகளுக்கு இது வந்து இருக்கக்கூடிய. ஸோ அவங்களுக்கு வந்து நார்மலா, ஸோ எல்லா ஓட்டு விடுதலை சிறுத்தைகளுடைய எல்லா ஓட்டும் போயிடுச்சு, வன்னியரசு போய் வந்து தாவேக்காக்கு ஓட்டு போட்டு வந்துட்டார் அப்படிங்கிற கதை கிடையாது. அது அந்த கட்சியில வந்து அந்த சமூகத்துடைய பின்புலம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. அந்த சமூக பின்புலத்துல வந்து பட்டியலின மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வந்து, குறிப்பாக வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் அந்த மாதிரி இல்லை, எங்க ஏரியாவில் பக்கத்துல அந்த மாதிரி பெருசா பட்டியலின மக்கள் வந்து பெருசா அசோசியேட் பண்ணிக்கல அவர் கூட. அப்போ வந்து எல்லாரும் காமன் அசோசியேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஒரு சமூகமான ஒரு ஈர்ப்பு வந்து வட மாவட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, டெல்டா மாவட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால வந்து அது விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த ஒரு இழப்பு, அந்த இழப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு, அந்த ஓட்டு அங்க தாவேக்காக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த பக்கம் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றப்போ நமக்கு பார்க்கிறோம் தாவேக்காவிற்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்ற கேள்வி வந்து இருக்கிறது. அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன, தாக்கம், எஃபெக்ட்னு பார்க்கலாம். இது யார் அஃபெக்ட் பண்ண போறாங்க, என்ன எஃபெக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற கேள்வி வந்து இருக்குது. யாரை அஃபெக்ட் பண்ண போறாங்கிறது நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். அது வந்து கொஞ்சம் நிதானமாக இருந்தால் நம்ம வந்து அது கண்டுபிடிச்சிடலாம். அது நாளைக்கே பார்த்தா இன்னும் தெளிவான விஷயம் கிடைக்கும். அதனால வந்து எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத யோசிச்சிங்கன்னா அது வந்து ஹியூஜ், அதுதான் முக்கியம். நிறைய கட்சிகளுக்கு நம்பிக்கையும், நிறைய கட்சிகள் தங்களை மீள்பார்வை பார்க்கறதுக்குமான வாய்ப்பு கிடைக்கும். பாஜக போன்ற கட்சிகள் வந்து பெரிய அளவில் திரும்ப ஒரு டிபேட் நடத்துவாங்க, இன்டர்னல் டிபேட். அடுத்த 2.5 வருஷம் நம்முடைய கட்சி எப்படி இயங்குனா அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அப்போ நம்ம எப்படி இயக்கணும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. விடுதலை சிறுத்தைகள்லேருந்து, காங்கிரஸ்லேருந்து, 2 கம்யூனிஸ்ட்லேருந்து, மதிமுகலேருந்து, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள், இது போன்ற கட்சிகள் வந்து ஒரு மீள் பார்வை பார்ப்பாங்க. எங்க நம்ம வந்து இந்த ஸ்பேஸை மிஸ் பண்ணோம், எங்க வந்து இவங்க ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்குங்கிறது ஆப்வியஸ். அப்போ அன்புமணி ராமதாஸ் போய் இனிமேல் சினிமாவில் நடிச்சுலாம் ஹீரோயா அதெல்லாம் நடக்காது. அப்போ வந்து ஸ்டார் வேல்யூங்கிறது இருக்கு, ஓகே, அது ஓரம் ஓட்டுங்க. அடுத்து வேற என்ன அப்படின்னா, இந்த 2 கட்சிகளுக்கு மாற்றான ஒரு சிந்தனை இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அப்போ அதை வந்து நம்ம உள்ள பெனட்ரேட் பண்ணி உள்ள கொண்டு போகும்போது ஒரு முக்கியமான விஷயம் வந்து கொள்கை எதிரி, அரசியல் எதிரி 2ஆ பிரிக்கிறார். அப்போ கொள்கை எதிரின்னு சொல்லிடும்போது அதிமுக பாஜக 2 ஒன்றா கொண்டு வந்துடுறாங்க, இந்த பக்கம் திமுக மற்ற கட்சிகளை கொண்டாடுறாங்க. அப்போ 2 துருவத்தை வந்து தள்ளி விடுறாங்க. அப்போ இதுக்கான ஒரு போக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்முடைய வேல்யூ எப்படி பண்ணி நம்ம வந்து இணைந்து செயல்பட்டு, இசைந்து செயல்பட்டு, நம்ம வந்து காங்கிரஸ் கட்சியில் கிரீஷ் ஓடங்க ரொம்ப தெளிவாக பேட்டி கொடுத்தா பார்க்குறோம். போலிங் முடிஞ்ச உடனே 29 ஒரு தெளிவாக இனிமேல் நடுநிலைமைங்கிறதுலாம் கிடையாது, நாங்கள் ஒன்று ஆட்சியில் இருப்போம், இல்லைன்னா எதிர்கட்சியாக உட்காந்துருப்போம், நாங்கள் உட்காந்துட்டு தோழமை இயக்கமாக உட்காந்துட்டு நாங்கள் வந்து எங்களுக்கான சுயத்தை நாங்கள் இழக்க போறோம். இந்த சிந்தனை கிரீஷ் ரோடங்கருடைய காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் இல்ல, எல்லா மாற்று கட்சிகளுக்குமே, எதிர்கட்சிகளுமே, சிறிய கட்சிகளுமே, வளர வேண்டிய கட்சிகளுக்குமே தேவைப்படும், நாம் தமிழர் உட்பட. எங்க நம்ம இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்றோம்னு பார்த்துட்டு திரு விஜய் வந்து அதர் தென் ஸ்டார் வேல்யூ என்ன கேப்சர் பண்ணாருங்கிற பார்த்துட்டு அதுல வந்து ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி இறங்குவாங்க. ஸோ அதுதான் இவ்வளவு சொல்றேன். ஸோ இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸை பிடிக்கிறதுக்கு யாருக்கு வாய்ப்புன்னு பார்க்கணும். ஸோ இன்னைக்கு
தாவேக்கா எடுக்கக்கூடிய ஒரு வாக்கு வந்து அது நிரந்தரமாக நின்ற போறது இல்ல. அது வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ காட்டப்போகுது. நம்ம வந்து இப்படி ஒரு எக்ஸ்போஸ் பண்ணலாம்ப்பா இந்த இடத்துல அப்படிங்கிற. ஆமா, நமக்கு வந்து ஒரு மலைப்பகுதி இருக்கு. அந்த மலைப்பகுதியில கோயில் இருக்கு, சாமி இருக்கு, முருகன் இருக்கிறார், எல்லாம் பண்றோம். அந்த இடத்துல வந்து பாராகிளைடிங் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்ப வந்து பாராகிளைடிங் பண்ணாம நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு புது விஷயம். அந்த மாதிரியான விஷயம் தான் தாவேக்காவுடைய. ஆமா, இப்படி நம்ம ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாமே, பண்ணவே இல்லையே அப்படிங்கிறது ஒரு பேன் தமிழ்நாடுக்கான விஷயத்தை நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுங்கிறது தான் எல்லா கட்சிக்கும் கொடுக்குது. அப்ப தமிழ்நாட்டில் அதிமுக திமுக தவிர்த்த மூன்றாவது சக்திக்கான தேடல் இருக்கிறதுங்கிறது தான் தாவேக்கா சொல்லும் செய்தி. இந்த இதுல மற்ற கட்சிகள் வியூகத்தை தாவேக்காவிற்கு ஏற்ப மாற்பார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இவங்க போன பாதை மிக்ஸ்டு விஷயங்கள், பட்டும் படாம பேசுது, பாப்புலிஸ்டிக் அப்பீல், இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க. இந்த மீள் பார்வை அப்படிங்கிறது ரெண்டு விதமா இருக்கும். ஒன்னு லாங் டேர்ம், இன்னொன்னு ஷார்ட் டேர்ம். நம்ம பாஜக பத்தியுமே நம்ம சொல்லியிருந்தோம். பாஜக வந்து கட்சியை வளர்க்கணும் அப்படின்னா அது தனித்து போட்டியிடணும். சீட்டுகளை வெல்லணும், திமுக வீழ்த்தணும்னா அதிமுக கூட கூட்டணி வைக்கணும். அதே தான் காங்கிரஸ் கட்சி இருந்தோம். காங்கிரஸ் கட்சியை வளர்க்கணும்னா தாவேக்கா கூட போகணும். சீட்டு வெல்லணும், நமக்கு வந்து ஆட்சியில் பங்குணும், இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கணும், அவங்க திமுக கூட போகணும். அவங்க எது விரும்புறாங்கன்னு லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் பிரிக்கும். அது போலதான் மீள் பாறை பார்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்துக்குமே வந்து லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் ரெண்டா பிரிக்கணும். அதுல என்ன நடக்கும், நார்மலா எல்லாருமே ஷார்ட் டேர்ம் தான் விரும்புவாங்க. நீ பார்த்து நம்ம வந்து பாஜக அதிமுக தொடர்ந்தது, காங்கிரஸ் திமுக தொடர்ந்து, எல்லாருக்குமே வந்து தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது இருக்கும். ஆனா எக்ஸிக்யூட் பண்ணும், அது ரொம்ப நாள் ஆகும். ஸோ இன்னைக்கு வந்து இன்னைக்கு நமக்கு கட்டக்கு முடிச்சிடும், கையில காசு வாயில தோசை, அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கா தலைமையில ஒரு கூட்டணிக்கான போய் சேர்ந்து நிற்பாங்க. ஸோ நான் தாவேக்காவா மாறுறேன், தாவேக்காவோட இடத்தை நான் பிடிக்கிறேன், மூன்றாவது பெருசக்தி நான் அப்படிங்கிற முயற்சி ரெண்டாவது இடமா போய் அந்த ஆசை எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்ப என்னங்க செய்யறது, தாவேக்காவோட கூட்டணி சேர்ந்துருமா சார் அப்படிவாங்க. ஸோ கடைசியில் வந்து தாவேக்காவோட 2029 மக்களவை தேர்தலில் திரு விஜய் அவர்கள் தொடர்ந்து அரசியல் பயணத்தை தொடர்ந்து ஸ்ட்ராங்கா பண்ணிட்டே வந்தார் அப்படின்னா அவர் தலைமையில ஒரு வலுவான அணி அமையறதுக்கான வாய்ப்பு. அந்த காம்போ எப்படினாலும் இருக்கலாம். அது வந்து ஆனா அவர் தலைமையில ஒரு வலுவான அணி வந்து எப்படியாவது ஒருவேளை அதிமுக திமுக பாஜக இந்த மூணு கட்சிகள் யாராவது ஒருத்தரோட அவர் பேசினாருன்னா 20க்கு 20 வந்து நிற்கும். 25-15 வந்து நான் கூட ஆச்சரியப்படுறீங்களா. அந்த மாதிரி வந்து தாவேக்கா தலைமையில் இவர்கள் வரல அப்படின்னா போன 2024 பாஜக பெற்ற மாதிரி 23-25 சீட் அவங்க மற்ற எல்லாரும் குட்டி குட்டி கட்சி தான் சேர்ந்து ஒரு பயணிச்சு அந்த மாதிரி வந்து தாவேக்கா தலைமையில் அப்படிங்கிற ஒன்று அமைய வாய்ப்பு இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு ஆட்சியில பங்குலாம் சொல்லிட்டு இருந்தீங்க, யாருங்க அதெல்லாம் ஜெயிக்க போற கட்சி சொல்ல வேண்டியதுங்க அப்படின்னு திருமாவளவன் சொன்னார்ல. இந்த முறை அது மாறி எல்லோருமே அவர் கூட சேர்ந்து வர்றதுக்கு வந்து இப்ப நாளைக்கு இந்த வாக்கு எண்ணிக்கை வரும்போது எந்த கட்சி பின்னடைதோ, ரொம்ப மோசமான பின்னடை வருதோ, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாமே அந்த பக்கம் போறதுக்கான இவ்வளவுதான் புரிஞ்சுக்கலாம். அது திமுகவோ அதிமுக எந்த கட்சி 2வது இடத்தை அல்லது 3வது இடத்தை பெறுகிறதோ அந்த கட்சிகளுடைய கூட்டணி கட்சிகள் பூராமே வந்து போய் தாவேக்கா தலைமையில் சேர்க்க அவங்க தான் ப்ராபபிலிட்டி 2 பேருமே போவாங்க. அதோட ப்ராபபிலிட்டி அங்கே அதிகரிக்கும். யார் வெற்றி வாய்ப்பு இழக்கிறார்களோ அவர்கள் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இவங்க கூட சேர்ந்தனால தான் நமக்கு பிரச்சனை ஆயிப்போச்சு. நம்ம நேரா நம்ம அவங்க கூட போய் தாவேக்கா சொல்லலாம். ஸோ தாவேக்கா வந்து ஒரு வலுவான 3வது அணியை கட்டமைக்கும். இப்போ வரைக்கும் தனியா இருந்து கட்சியா இருந்தாங்க, ஒரு அணியை கட்டமைக்க வாய்ப்பு 2029ல. நாடு உற்று நோக்கும் தேர்தல் முடிவுகள், ஃபாஸ்டஸ்ட் நம்பர்ஸுடன் எக்ஸ்பர்ட்ஸின் துல்லிய அலசல். தேர்தல் திருவிழாவின் தனிக்காட்டு ராஜா ரங்கராஜ் பாண்டேவின் தொடர் நேரலை மே 4 காலை 7 மணி முதல் உங்கள் சாணக்கியாவில். இந்த இதுல நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா என்ன முடிவு வரும் அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒருவேளை முடிவு வந்தால் அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், விஜயின் தாக்கம் என்ன, தாவேக்கா திமுக அதிமுகவுக்கு ஃபியூச்சர் என்ன, பாஜக காங்கிரஸ் விசிக பாமக தேமுதிக கம்யூனிஸ்டுகள் மதிமுக இவர்கள் செய்ய வேண்டியது என்ன, இது போன்ற கேள்விக்குறிகள் ஒரு பக்கம் இருக்கிறது. இந்த ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி ஆச்சரியக்குறின்னு என்ன வேணா வச்சுக்கலாம். வன்முறை வெடிக்குமா? அதேங்க பூரா சிறப்பா போட்டு விட்டீங்க. வன்முறைக்கு இல்லைங்க, அதெல்லாம் கிரீனாவே போடலாம். தமிழ்நாடு அப்படிப்பட்ட மாநிலமா இருந்ததில்லை. நம்ம வந்து பல பேர் உங்களுக்கு தெரியும், பல பேர் வந்து என்னை வந்து கேட்பாங்க, சார் நீங்க வந்து இப்படி பேசுறீங்களே, உங்களுக்குலாம் அச்சுறுத்தல் வந்தது இல்லையா, மிரட்டல் வந்தது இல்லையா, நீங்க தைரியமா கேள்வி கேட்கிறீங்க. நான் வந்து சொல்லுவேன், அதெல்லாம் ஃபோன் நிறைய வரும், கால் வரும், அச்சுறுத்தல் வரும், 3 முறை பாதுகாப்பே கொடுத்துருக்கேன், அதெல்லாம் இருக்கும். ஆனால் வந்து சர்வைவலை சேலஞ்ச் பண்ண முடியாத அப்படிப்பட்ட விஷயங்கள் அது நம்ம வந்து அந்த நேர்மையாக நம்ம வந்து அதை ஒத்துக்க பழகணும். அதுபோல் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பதட்டம் இருக்கலாம், ஆனால் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறதுல 10ல் 1 கூட கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். இப்போ எப்படி வந்து கிட்டத்தட்ட 53 தொகுதிகளை வந்து பதட்டமான தொகுதிகளாக வந்து அடையாளம் கண்டிருக்காங்க. மொத்தமாக 62 இடத்துல வாக்கு எண்ணிக்கை நடக்குது. அதில் வந்து தொகுதிகளை வந்து டிஜிபி அடையாளம் கண்டு இந்தந்த ஏரியாவில் கொஞ்சம் பார்த்துக்கங்க, ஒரு பேச்சுக்கு குளத்தூர் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவாக எங்கெல்லாம் இருக்கக்கூடிய துறைமுகம் வச்சுக்கோங்க, எங்கெல்லாம் சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, விஐபி கேண்டிடேட்டு அல்லது வந்து சென்சிட்டிவ் பிரச்சனை, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிருங்க. அப்போ அந்த இடங்கள்ல ஒரு சின்னதாக ஒரு ஏதாவது அப்படி இப்படி அப்படின்னு இருக்கலாமே தவிர
மற்றபடி ஒன்றும் பதறி வந்து ஐயோ இப்படியா அப்படியா நம்ம வந்து ஒரு பெரிய வன்முறை காடாயிருமா வெளியே போமா, வெளியே தேவையில்லாமல் வராமல் இருக்கிறது எப்பயுமே நல்லது. அது வந்து ஒன்றும் குழப்பம். அன்னசரியான டிராவலை தவிர்க்கலாங்கிறது இந்த வாக்கு எண்ணிக்கையின் போது அப்படிங்கிறதுல எப்பயுமே தவிர்க்கலாம். ராத்திரி நேரத்தில் தேவையில்லாமல் போகிறதோ, சும்மா ஊர் சுற்றுறக்கா போகிறோன்னா வேடிக்கை பார்த்து சுனாமி வந்தோடனே வேடிக்கை பார்க்குறக்கா இருப்பாங்கல்ல, அதுதான் சுனாமி வர்றதை சமாளிச்சுடுவாங்க காவல்துறை. ஆனால் சுனாமி வேடிக்கை பார்க்கலாம் சமாளிக்க முடியாது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வெளியில் போய் வேடிக்கை பார்க்கணும் கட்சிக்காரங்க அது போய் எல்லாம் ஆக்டிவ் இருப்பாங்க. ஒரு பேசிக்கான ஒரு பதட்டம் வந்து அது சொசைட்டிலேயே இருக்கும். அப்போ அந்த இடத்துல எந்த ஒரு வார்த்தையும் கூட தவறான வார்த்தையாக புரிந்து கொள்ளப்படலாம். அதனால வந்து அன்னெசரியாக வெளியே போக வேண்டியதில்லை. பட் வந்து வெளியில போலாமா வேண்டாமா, எங்களுக்கு ஒரு கல்யாணம் இருக்கு சார், எங்களுக்கு வந்து ஒரு துஷ்டியாய் போச்சு சார், நாங்கள் வெளியே போலாமா, அந்த அளவுக்கான நிலைமை கட்டாயமா கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் மரணித்த போதே கூட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் டென்ஷன் ஆச்சு. மறுநாள் வந்து எல்லாமே ரொம்ப சும்மா தான் நினைச்சு பார்த்தோம். அதனால வந்து அப்படி ஒரு பெரிய பிரச்சனை கவலைப்பட வேண்டியதில்லை. நாளைக்கு வந்து யார் வென்றாலும் யார் தோற்றாலும் ஒரு டென்ஷன் இருக்கும். ஆனா வந்து ஒரு மோசமான நிலைமை இருக்கிறதுக்கு வன்முறை வெடிச்சிரும், கலவரம் வெடிச்சிரும், பதட்டமா இருக்கணுங்கிறதுலாம் வாய்ப்பில்லை. கவலை அளிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுக வந்து பாராளுமன்ற உறுப்பினர் திரு இன்பதுரை அவர்கள் வந்து தலைமைச் செயலகத்துக்கு போய் தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட வந்து புகார் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டிஎம்கே ஐடிவிங்கெல்லாம் வந்து வாக்கு எண்ணும் மையத்துக்கு உள்ள போறாங்க, அவங்க எல்லாம் ரிப்போர்ட்டர் அப்படின்னு பேர் வாங்கியிருக்காங்க, அது என்னன்னு பாருங்க, ஆள் உள்ள அனுப்புறாங்க அப்படின்ட்டு திரு பாரதி வந்து சொல்றாரு. ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து வன்முறை வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால வந்து கலவரம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, காவல்துறையும் தேர்தல் ஆணையமும் உரிய இவர்கள் ஏன் இப்படி சிந்திக்கிறாங்கிறது ஒரு குழப்பமா இருக்கு. நம்ம நார்மலா மக்களுக்கு வந்து தெரியுது கிரவுண்ட்ல வந்து ஒரு டென்ஸ் இருக்குமே தவிர அது வந்து ஒரு வயலன்ஸுக்கான ஒரு விஷயமா இருக்க போறதுலாம் பார்க்குறோம். இதற்கு முன்னாடி இப்படி இல்லை. ஏடிஎம்கே தோத்துருக்கு, ஜெயலலிதா தோத்துருக்காங்க, கருணாநிதி தோத்துருக்காரு பார்ட்டியா. அது 91 பெரிய வெற்றி வந்து அதிமுக அடிச்சு படுதோல்வி அடைஞ்சது திமுக. 96 அதிமுக படுதோல்வி அடைஞ்சது. இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து கண்கூடா பார்த்துருக்கோம். 2014 திமுக ஒரு இடம் கூட வர முடியாமல் போயிருக்கு பார்த்தோம். 2016 2011 எதிர்கட்சியா கூட வர முடியாமல் இருந்திருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வந்து அதனால இப்படி வந்துருங்கிறது நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. டிஜிபில இருந்து எல்லாத்தையுமே ரொம்ப கேர்ஃபுல்லான ஆஃபீஸர்ஸை போட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட நிலைமை இல்லை. பட் அனாவசியமான ஒரு விஷயங்களை நான் வந்து சோசியல் மீடியாவில் போய் நான் போடுறேன் அப்படிங்கிறதோ, நான் அனாவசியமா நான் வந்து ஊர் சுற்றிட்டாங்களா யார் திரும்பணும் காட்டணும், அது எந்த கட்சியாக இருந்தாலும் செய்யாமல் இருக்கு நல்லது. ஸோ அதிமுகவுக்கு அட்வான்டேஜா, டிஎம்கேக்கு அட்வான்டேஜா, தாவேகா முன்னாடி வருதாங்கிறது இல்லை கேள்வி. யாராக இருந்தாலும் வெற்றியை அமெரிக்கையாக கொண்டாடி விட்டு தோல்வியை முழுமையாக ஏற்றுக்கொண்டு பொறுமையா இருந்துட்டாங்கன்னா யாருக்குமே பிரச்சனை இல்லை. ஏன்னா காவல்துறையை பொறுத்தளவுக்கு இவங்க இருக்காது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆட்சிக்கு வந்து அப்படித்தான், அவங்க ஆட்சிக்கு வந்து அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி போய் நிற்கும். அதனால வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து பஞ்சாயத்து கூட்டாம இருப்போம்னு நினைக்கிறது நல்லது. அதற்கப்புறம் தேர்தல் முடிவுகளை அலசி 1000 நாட்கள் கிடைக்கும். அவங்க பேசிட்டு உட்காந்துருக்க வேண்டியது அது ஒன்று பெரிய. ஸோ நான் வந்து ஸ்மெல் பண்றது வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புல 10ல் 1 பங்கு கூட தமிழ்நாட்டில் இருக்கா நான் திடமா நம்புறேன். உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்தவங்கிட்ட கம்முன்னு இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இந்த கேள்விக்குறி ஆச்சரியக்குறி வரும்போது மக்கள் முடிவு என்ன, நாளைய தீர்ப்பு என்ன அப்படின்னு கேள்வி வந்து நிற்கிறது. நாளைய தீர்ப்பு அப்படின்னு விஜய் படத்துடைய தலைப்பை நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு தமிழில் வந்து எப்படியாவது ஒன்று போட்டுறணும், அதுல வந்து வியூஸ் எப்படியாவது அழியணும். நான் ஒரு விஜய் ஃபேன் அப்படின்னு எல்லாம் வந்து இந்த பக்கம் நான் சொல்லிடுவேன். அது வந்து நான் கமல் ரசிகர், ஆனா வந்து கமல் இப்படி பண்ணிருக்க கூடாது. நான் வந்து பிஜேபின்னு கிடையாது, ஆனா மோடி மாதிரி ஒரு தலைவர் கிடையாது. இப்படி ஒரு பெரிய ஒரு குரூப் வந்து இருந்துகிட்டே பாக்குறோம் நம்ம. ஸோ நாளைக்கு முடிவு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதில் ஒன்றும் குழப்பமே இல்லை. மக்கள் தெளிவாக வாக்களித்திருக்கிறார்கள். மக்கள் வந்து ஒரு டிசிசிவா வாக்களிச்சிருக்காங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு. அது என்னவா வந்திருக்குங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்கலாம். ஸோ அந்த மேக்கிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப சரியா இருந்துச்சு. அதில் வந்து எனக்கு வந்து ஒரு எந்த குழப்பம் இல்லை. ரொம்ப தெளிவா, திடமா, டிசிசிவா மக்கள் வந்து ஒரு முடிவோடு வந்து வாக்களிச்சாங்க. அதுல நீங்க ஒரு முடிவு, நான் ஒரு முடிவு, தம்பி ஒரு முடிவு, ஆளுக்கு ஒரு முடிவு எடுத்துருக்கலாம். அது வரலாம். அது வந்து ரிசல்ட்டை பொறுத்து இருக்கு. நம்ம வந்து அதை பார்க்கணும். 2005 பாத்தீங்கன்னா பீகார்ல பார்லிமெண்ட்ல ஆளுக்கு 35 சீட்டுன்னு தொங்கு சட்டத்தை வந்துருச்சு. ஆளுக்கு 30 சீட்டு. ராம்விலாஸ் பாஸ்வான்லாம் ஒரு இஸ்லாமியரை முதலமைச்சராக்குனா தான் நான் சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரிலாம் போயிட்டார். யாருக்குமே சப்போர்ட் பண்ணல. படக்குன்னு அவங்க கலைச்சு விட்டாங்க. போயிட்டு காங்கிரஸ் பீரியடு அப்துல் கலாம் ஜனாதிபதி வந்து ரஷ்யாலேயே சைனாலேயே இருந்தார். சோனியா காந்தி இப்போ இவங்க பிரதமரோட பிறந்தநாள் கலைச்சு விட்டாங்க. உடனே 6 மாசம் எலெக்ஷன் இருந்துச்சு. இந்த நிதிஷ்குமார் அண்ட் பாஜக காம்போ வந்து 270 மேல அடிச்சிருச்சு. ஃபுல்லா 80-90% சக்சஸ். ஸோ மக்கள் வந்து ஒரு தெளிவா நம்ம முடிவு பண்ணோமே, கொஞ்சம் மாத்தி போதுறது அப்படின்னு அடுத்த சான்ஸ் கொஞ்சம் மொத்தமா அடிச்சு விட்டு கிளீன் பண்ணாங்க. இப்போ இன்னைக்கு வரைக்கும் அங்கே ஆட்சியை மாற்ற முடியாம இருக்கும். அதனால மக்களுடைய முடிவு ரொம்ப தெளிவா இருக்கிறது. அது எக்ஸிக்யூட் ஆனதுல எப்படி வருதுங்கிற நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கணும். அதில் வந்து திமுக தான் இன்னமும் நம்பர் 1, 2 கட்சி அப்படின்னு நான் நம்புறேன். அது வந்து அதிமுக வந்து ரொம்ப பெரிய ஒரு வலுவான அட்வான்டேஜ் எடுத்து ஒரு ரிபூட்டல் பண்ணணும்னு நினைச்சிருக்கு. திமுக தன்னுடைய கள பேஸ் வந்து ஸ்ட்ராங்கா வச்சு அவங்களும் வந்து கடுமையான களப்பணி ஆற்றிருக்காங்க வித்தவுட் எண்ட்.
அண்ட் தாவேக்கா ரொம்ப சர்ப்ரைசிங்காக எல்லாரும் பேசுறது போலவே பெரிய ரோலை ப்ளே பண்ணியிருக்கு. ஒரு 80-90 லட்சம் வாட்களை வந்து திடமாக வாங்க போகுது. அதனால் வந்து யார் பண்ணாலும் ஒரு ஃபேர் பிளே தான், அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. பட் யார் ஆட்சி அமைக்க போகிறா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கணும். நம்முடைய கணக்கில் நம்ம ஏற்கனவே சொன்னல நம்ம மாற்றுறதுக்கான ரீசன் எதுவும் கிடைக்கல. அதனால் வந்து 2016 ரிப்பீட்டு அல்லது ரிவர்ஸ் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம். 2016 வந்த போல் அதிமுக ஆட்சி அமைச்சு திமுக எதிர்கட்சியாக இருக்கலாம். ஆனால் அப்போ வந்து அதிமுக வந்து 135 கிட்ட வந்து தனியாக எடுத்து இருந்துச்சு. இந்த மாதிரி கூட்டணியாக எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திமுக வந்து தனியாக எடுத்து இருந்துச்சு, 99 சீட் எடுத்திருந்தாங்க. இது கூட்டணி எடுக்க வரும். பட் இது வந்து அதிமுக திமுக யாராக இருந்தாலும் தனி கட்சி ஆட்சிக்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இங்கே பஞ்சாங்கத்தோட ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தேன். ஆற்காடு பஞ்சாங்கத்தில் கூட சொல்லியிருந்தாங்கன்னு பார்க்குறேன். வந்து எதிர்கட்சிகளுக்கு அடிக்குது ராஜயோகம் அப்படின்ட்டு. ஸோ வந்து எனக்கு ஆட்சி ஆமாம். ஸோ கூட்டணி ஆட்சியா எதிர்கட்சி ராஜயோகம் அடிக்குதான்னு எனக்கு தெரியல. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு ஒன்று இருக்கும், சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து அதிமுக திமுகவோ அது ஓவராலாக சேர்ந்து வரும்னு நான் நினைக்கிறேன். 2016 உள்ள கதை ரிப்பீட் அல்லது ரிவர்ஸ் வரலாம் நினைக்கிறேன். ஆப்வியஸாக விஜய் வந்து ஒரு பெரிய ஹியூஜ் பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ண, இது வந்து நம்முடைய கணிப்பு. பட் எப்படி வந்தாலும் நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன போல சாணக்கியால காலை 7 மணிலேருந்து நம்ம லைவ் சொல்ல போகிறோம். கட்டாயமாக முதல்ல சொல்லுவோம். 100% கேரண்டியாக உண்மையை மட்டும்தான் சொல்லுவோம். ஸோ நம்முடைய விருப்பம் இல்லை. இப்போ நம்ம சொன்னோம் நம்முடைய விருப்பம் என்ன நம்பர் வந்துச்சு அதை சொல்கிறோம். இப்போ நம்முடைய விருப்பம் நான் யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்க போய் போட்டு வந்துட்டேன். எனக்கு அதில் வந்து என்னுடைய எண்ணத்தை நான் வெளிப்படுத்திட்டு வந்துட்டேன். சாணக்கியா பொறுத்தளவுக்கு அது என்னுடைய எண்ணம் கிடையாது. மக்களுடைய எண்ணத்தை நான் ரிப்ளிகேட் பண்ணுறோம், ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். நமக்கு வந்து ஒரு கண்ணாடி போல இருக்கிறதா நம்முடைய நம்ம சொல்ல ஒரே குரல் உங்கள் குரல், அதான் நம்முடைய நம்ம வந்து அவங்களுடைய வாய்ஸ் தான் நம்ம வந்து ஒரு ஸ்பீக்கராக தான் இருக்கிறோம். இந்த ஸ்பீக்கராக இல்லை, ஆடியோ ஆம்பிளிஃபை பண்ணக்கூடிய அந்த ஸ்பீக்கராக தான் நம்ம இருக்க ஒரு மனத்தை நம்முடைய கருத்தை திணிக்கிறதுக்கான நோக்கம் நமக்கு கிடையாது. ஸோ நாளைக்கு ரிசல்ட்லையுமே நமக்கு வந்து எது வருது, யார் முந்திரா யார் வர்றா, 234 தொகுதியில் யார் யார் ஜெயிக்கிறா யார் யார் தூக்குறான்னு ஒவ்வொரு தொகுதிக்கும் சொல்ல போகிறோம். தமிழ்நாடு மட்டும் இல்ல, புதுச்சேரிக்கு சொல்ல போகிறோம், கேரளத்துக்கு சொல்ல போகிறோம், அஸ்ஸாம் சொல்ல போகிறோம், வெஸ்ட் பெங்கால் எல்லா ஊர்களையும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலம் 5 மாநில தேர்தல் சொல்ல போகிறோம். டீப் ஃபோக்கஸ் ஆன் தமிழ்நாடு வித்தவுட். ஸோ வந்து அதில் நமக்கு வந்து ரொம்ப திட்டமாக ஒரு தெளிவாக ஒரு 11:30 மணிக்கு நம்ம வந்து 8 மணிக்கு கவுண்டிங் ஆரம்பிக்கிறாங்க போஸ்டல் பேலட்டு. அது வந்து ஒரு 9 மணிக்கு முடியும்னு வச்சுக்கலாம். ஸோ 9 மணிலேருந்து நம்முடைய ரெகுலர் கவுண்டிங் ஆரம்பிக்குன்னு பார்க்கலாம். அதில் ரெகுலரில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ரவுண்டாக போகும்போது ஒரு இவிஎம்ஐ எடுத்துட்டு அந்த இவிஎம்க்கு இருக்கக்கூடிய விவிபேட்டை என்னவாங்க, அப்படி ஒவ்வொரு தொகுதிக்கும் 5 விவிபேட்டையும் 5 மிஷினையும் வந்து பண்ணுவாங்க. இது வரைக்கும் ஒரு நம்பர் கூட மாற்றி வந்தது இல்லை. இங்கே பாருங்க, இங்கே வந்து ரெட்டலை காட்டுது, அங்கே வந்து உதயசூரியன் காட்டுது அப்படிங்கிற நம்பரோ, இங்கே 2500 வந்திருக்கு, இங்கே 2502 வந்திருக்கு அப்படிங்கிற நம்பரோ வந்து இல்லை. ரெண்டுமே அப்படியே எக்ஸாக்டாக வந்து நிற்கும். இங்கே எத்தனை நம்பர் இருக்கும். ஸோ மேனுவலாக கவுண்ட் பண்ணுவாங்க. நமக்கு வந்து விவிபேட்டுங்கிறது இவிஎம்ஏ ஒரு ஃபுல் ப்ரூஃப் மிஷின் தான். ஆனாலும் இன்னும் பயங்கரமாக ஃபுல் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அந்த விவிபேட்னே இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம வந்து கவுண்ட் பண்ணல. விவிபேட் வந்து இதில் ஒன்றுமே தப்பாக வந்ததே கிடையாது. ஸோ அதை வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு 5 பெட்டி மட்டும் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதனால ஒரு டிலே இருக்கும். பட் எப்படி பார்த்தாலும் ஒரு 11:30 மணிக்கு அந்த சாயல் தெரிஞ்சிடும். 12 மணிக்கு கிளியர் பிக்சர் கிடைச்சிடும். 2 மணிக்கெலாம் அநேகமாக ரிசல்ட்டே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆட்சி மற்ற சமாச்சாரங்கள்லாம் 5 மணி வரைக்கும் நம்ம வந்து குறைஞ்சபட்சம் 7லேருந்து 7 வரைக்கும் லைவ் பண்ண போகிறோம். நேரில் இருக்க போகிறோம், நான் இருக்க போகிறேன், நீங்கள் போகிறீங்க, நண்பர்களாக இருக்க போகிறாங்க. ஸோ வந்து அட்லீஸ்ட் 12 hours நான் ஸ்டாப் லைவ் நம்ம பண்ண போகிறோம். we are here for you அப்படின்றது தான் ஒன்லைன்ஸே. ஒரே குரல் உங்கள் குரலாக நாளை எதிரொலிக்க இருக்கிறோம். காலை 7 மணி முதல் உங்கள் குரலை எதிரொலிக்க இருக்கிறோம். we are here as an amplifier. நேரிலே நன்றி, வணக்கம். நாளை காலை 7 மணி சந்திப்போம்.